அந்த லவ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர சுவாரி சார் எஸ்ஏ சூர்யாவோட மூமெண்ட் தான். எஸ்ஏ சூர்யா கொஞ்சம் கேமராவும் கொஞ்சம் ராவாக வைக்கிறவர் தான். இடுப்புக்கும் மதியில் தம்பி பொண்டாட்டி வேணும், அது கற்போட வேணும் எனக்கு அப்படிங்கும். நல்ல டைலாக், டப்பிங் நல்ல டப்பிங். நிலவை கொண்டு வா, கட்டிலில் கட்டிவை, மேகம் மெத்தை கொண்டு வா, அது இடையில வர இதெல்லாம் இன்று முதல் இரவு, இன்று முதல் இரவு, அது மியூசிக்கெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். 1999ஆம் ஆண்டு அஜித்குமார், சிம்ரன், அறிமுகமான ஜோதிகா, தேவா இசை, வைரமுத்து எழுத்து பாட்டு, எஸ்ஏ சூர்யாவோட முதல் படம். ஒரு செருப்பில் பின்னெல்லாம் போட்டு வந்தாரா அந்த படத்தில். அந்த கதை சொல்லி அஜித்குமார் ஓகே ஆனோன்னே இவர் கொஞ்சம் இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸாக சட்டையெல்லாம் அழுக்கா அது மாதிரி இருந்தோன்னே 4 பேர் அறிமுகப்படுத்த, டார்லிங் இங்கே வா, இவன் தான் அடுத்த படத்தோட ஹீரோ, இது டேரக்டர்னு சொல்லுவாராம். ஏன்னா மற்றவங்க தாழ்வு நினைக்கக்கூடாது. டார்லிங் உனக்கு என்ன கலர் பிடிக்கும், அப்படி இந்த கலர் பிடிக்கும், அதே கலரில் ஒரு ஜென் கார் ஒன்று வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லி அது ரொம்ப அழுத்தமானு சொல்லுவார். ரொம்ப படம் வந்து ரீரிலீஸ் ஆகி மறுபடியும் இந்த தியேட்டர்களெல்லாம் வந்தது. நிறைய ரீரிலீஸ் படம் வர ஆரம்பிச்சிட்டுங்க. அது 99னா நான் எத்தனா படிச்சிருப்பேன், 2002 12வது 9வது படிச்சிருந்துருப்பேன். 95 14 வயசு. வேதாரண்யத்தில் சொஸ்திக்குங்கிற தேட்டரில் படம் பார்த்தேன். ஊரில் எங்கள் ஊரில் 2 தேட்டர் தான், சொஸ்திக்குன்னு ஒரு தேட்டர், பிரியா தேட்டர்னு ஒன்று. சொஸ்திக் தேட்டர் தான் படம் பார்த்தேன். நல்லா ஞாபகம் இருக்குது. காலை ஷோ பார்த்தேன். அப்போ 11:30 மணிக்கு படம், இப்போ வந்து 12 ஆகிட்டா. அப்போ 11:30 ஷோ, அடுத்து 2:30 ஷோ, அடுத்து 5:30 ஷோ, லைட்டு 10. இப்போ நீங்கள் அப்போ பார்த்ததுக்கு இப்போ பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ அவ்வளோ புரிதல் இல்லாமல் படம் பார்க்குறதால படம் பார்க்கணுங்கிற ஆசை தான் இருக்கும். அது இது மேக்கிங் எப்படி இருக்குது, இதில் டைலாக் என்ன இருக்குது, இது ஸ்கிரிப்ட் யார், மியூசிக் யார், எதுவுமே தெரியாது. இப்போ படம் அஜித்குமார் படம் போய் உட்காந்து பார்க்கணும் அப்படிங்குள்ள அஜித்குமார் டியூர் ரோல் இதில். அந்த என்ன ஒரு 20 வருஷம் பின்னாடி அழைச்சிட்டு போகுது இந்த படம். 15 வயசுன்னா இப்போ 25 வருஷம் பின்னாடி அழைச்சிட்டு போயிட்டு அந்த நாள் ஞாபகம்னு. அது கதை பார்த்தீங்கன்னா ஒன்லைன் பார்த்தீங்கன்னா அஜித்குமார் டியூலு, அண்ணன் தம்பி பிஸ்னஸ் மேன் இப்படி இருப்பாங்க. தம்பி பொண்டாட்டியே அண்ணன் ஆசைப்படுறது தான் கதை. சின்ன அஜித்தோட டியூன்ஸ், அவங்க ட்வின்ஸ் இருக்கக்குள்ள தம்பி பொண்டாட்டி ஏற்கனவே அவர் பார்த்துருவார். அவர் ஊமை, டெஃப் அண்ட் டம், காது கேட்காது வாயும் பேசாது, வாயசை வச்சு பேசுறது, கெட்டவனெல்லாம் காமிக்கலை. அந்த பொண்ணை ஏற்கனவே பார்த்துடுறாரு. அவர் ஒரு மனசில் கிளிக் ஆகிடுது. இவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாரு, இவர் லவ் பண்ணி. அந்த லவ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர சுவாரி சார் எஸ்ஏ சூர்யாவோட மூமெண்ட் தான். எஸ்ஏ சூர்யா கொஞ்சம் கேமராவும் கொஞ்சம் ராவாக வைக்கிறவர் தான். இடுப்புக்கும் மதியில் எப்பவும் அப்படிதான். அவர் டைப் அதுதான். அவர் அந்த வயிறெல்லாம் பெருசாக காமிக்கணும்னு பார்ப்பல. அதில் ஜோதிகா மேம் ஒரு ரோல், சோனாங்கிற கேரக்டர், ஒரு கற்பனை கதாபாத்திரம், காதல்னு. ஏன்னா சிம்ரன் மேம் வந்து யார் ஏற்கனவே காதலிச்சு, நல்லா காதலிச்சு ஃபெயிலியர் ஆனவன் தான் நம்மளை மறுபடியும் லவ் ஃபெயிலியர் இல்லாமல் பார்த்துப்பாங்கிற மாரி அது ஒரு பேத்தட்டிக்கான ஒரு லாஜிக் ஒன்று வச்சுருக்கோம். அந்த அம்மா சிகரெட் பிடிச்சிருக்கணும், இப்போ பிடிக்கக்கூடாது, தண்ணி அடிச்சிருக்கணும், இப்போ அடிச்சிடக்கூடாது, அது மாதிரி பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். அப்படி இருக்குள்ள இவர் அதை நினச்சிட்டு, விவேக் சார் ரொம்ப நாளைக்கு பிறகு அவரை பார்த்தோம். விவேக் நல்லா படத்தில் ஒரு ஆஃப் படம் வரைக்கும் அவர் வர்றாரு. அதுக்கு பிறகு கால் சைட் எதுவும் ப்ராப்ளம் ஆகிருந்துருக்கணும் அவருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து யாருமே செகண்ட் ஹாஃபில் இருக்க மாட்டாங்க அந்த படத்தில். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்த ரோல் விவேக்கு இவங்கெல்லாம் செகண்ட் ஹாஃபில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு கதை சீரியஸ் ஆகிடும் செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவங்கள சுற்றியே அந்த போயிட்டுருக்கோம். அப்போ அவர் விவேக் தான் பிக்கப் பண்ணி கொடுப்பாரு. அது தெரிஞ்சிடும். சோனான்னு ஒரு கேரக்டரு நான் தீவிரமாக லவ் பண்ணது சொல்லி கடைசியாக சிம்ரன் லவ் பண்ணோம். கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்பார். வேண்டாம், நான் உனக்கு தெரிஞ்சா நீ வந்து பெருசாக கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், சிம்லா பண்ணிக்கிறேன்ட்டு. உடனே இது அவருக்கு பெரிய ஆபத்தாக இருக்கும். இவங்க ஃபஸ்ட் நைட்டு போவாங்க. அப்போ கார் உள்ள கையை விடுறது சைக்கோத்தனமாக இருக்கும். கையை அடிப்பட்டுன்னு பாருங்கள், எங்கள் ஃபஸ்ட் நைட்டுக்கு அவன் எல்லாம் ரெடி பண்ண பார்த்தான், அதனால் கார் கையை விடுறது. ஒரு மலேசியா ட்ரிப் போகிறது மாதிரி இருக்கும். அது உடனே இவர் சிம்ரன் ஹஸ்பண்டு போவார். அப்போ இவங்க தான் அவங்களுக்கு பணிவிடையெல்லாம் செய்வாங்க. யாருக்கு? அந்த அஜித்துக்கு. அப்போ இப்படியே இருக்கும். ஒரு டவுட்டு இவர் மேலே வரும். எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளிச்சுட்டு இருப்பாங்க. யாரோ அந்த ஓட்டை வழி துறப்பணம் போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து போட்டு விடையிடுவாங்க. இவங்க டைப் பண்ணிட்டு உட்காந்துருப்பார். இருக்காது அப்படின்ட்டு போயிடுவாங்க. முதல் ரவுண்டு. 2வது ரவுண்டு பார்த்தீங்கன்னா, தலைமுடியை வந்து அந்த தங்கச்சி வந்து கண்ணை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்ணில் எண்ணெய் போட்டுட்டு தேய்ச்சிட்டு இருக்கும். ஃபோன் வரும், அதை எடுக்க போயிடும். அன்னையே கண்ணை திறக்கக்கூடாது அப்படின்ட்டு போவோம். பார்த்தா அந்த கேப்பில் வந்து இவர் தலைமுடியை கோதி விடுவார். கோதி விட்டோன்னா அது வந்தோடனே இவர் மறைவார். எங்கே இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், நீ பாட்டு நான் இப்போ தான் வர்றேன் அப்படின்னோடனே சம்திங் ராங் அப்படின்னு முடிவு எடுத்துகிட்டு இவன் தாங்கிற மாதிரி தெரிஞ்சு வந்து கோவமாக கேரட்டை வெட்டிக்கிட்டே இருக்கும். டக்குன்னு கையில் விட்டுட்டு எடுத்து வச்சு வாயில் அந்த ரத்தத்தை சப்பிடுவாப்புல. யார்? அஜித்.
அப்போ தான் தெரியும் இவன் நம்ம மேலே ஆசைப்பட்றான்னு. அதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அவர் வெளிநாட்டிலேருந்து வந்தோன்னு ஒன்று சொல்லணும். அவர் இப்போ எது கேட்டாலும் எங்கள் அண்ணனுக்கு வந்து கொடுத்துட்டு ஒரு பேனா வச்சு சொல்லுவார். எப்போ எழுதி பார்த்து தான் கொடுப்போம். உன் பொண்டாட்டியாக இருந்தாலும் அப்படி தான் செய்வியா அப்படின்னு கான்ட்ரவர்சி ஆகிடும். அப்போ சொல்லுவோம் என் அண்ணனை நீ தேவையில்லாம நினைக்கிறான், அவன் அப்படி கிடையாதுன்னு ரொம்ப பாசமாக இருப்பார் அண்ணான்னு. அவன் பாவம், அவனுக்கு என்ன செய்வான் அப்படின்னு எங்கெங்கே பார்க்குறான் தெரியுமா? அதெல்லாம் செமையாக சிம்ரன் நடிச்சிருக்கு தெரியுமா? தம்பி பொண்டாட்டி வேணும், அது கற்போடு வேணும் உனக்கு அப்படிங்கும். அது நல்ல டைலாக், டப்பிங், நல்ல டப்பிங். அவர் அப்படியே போயிட்டுருக்கோம். சரி இங்கே பாரு, நீ எங்கள் அண்ணனை ரொம்ப எனக்கு பிடிக்கும், நீ எனக்கு நான் உன்னை காதலிக்கிறேன், நீ சொல்ல எனக்கு வருத்தமாக இருக்கு அப்படின்னு இது சொல்லும். சொன்னோன்னே சிம்ரன் புரிஞ்சுக்கும், நீ ரொம்ப நல்லவன்டா, இனிமேல் ஒன்றிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. நானே களத்தில் இருக்கிறாங்க. ஃபஸ்ட் நைட் ரெடி பண்ணுவாங்க, எல்லாம் ரெடி பண்ணோன்னே பார்த்தா தூக்க மாத்திரை போட்டுறது. எப்படி நீ ஃபஸ்ட் நைட்டை கெடுப்ப இந்த தூக்க மாத்திரைன்னு பார்த்தா அது நிஜமாக பேசுகிறாச்சு. இது என்ன பிரியா இப்படி பண்ணிட்டேன் அப்படி, ஐயோ ஒன்றையாடா மயக்க மருந்து கொடுத்துட்டேன் இவருக்கு சாப்பிட்ருவார். நல்லா அதெல்லாம் மாறி போகும். சீரியஸான டாபிக். ஆனால் அப்போ ஃபைன் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸ்டோரி அது மாதிரி இப்படியே தான் போயிட்டுருக்கும். ஒரு மனநல மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போவாங்க. அது ரொம்ப சீரியஸ் சீன். அது மாத்திருப்பூதம் இருக்கார் இந்த காட்சியில். இறந்து போயிட்டார் ஐயா, நம்மள்ட்ட இல்லை. மாத்திருப்பூதம் அந்த காட்சியில் இருக்கார். அப்போ பிரச்சனை அவருக்கு தான் சொல்லி ரொம்ப நொந்துரும். சிம்ரன் வந்து நொந்துரும். கடைசியாக இங்கே இருந்தால் தானே பிரச்சனை, நம்ம வெறிய எங்கேயாவது போய் ஃபஸ்ட் நைட்டு கொண்டாடலாம், அப்போ ஒரு மாதம் எங்கேயாவது வெளில போகலான்னு சொல்லி ட்ரிப்பு போயிடலான்னு பிளான் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும். கோவா என்னோடய ஃப்ரெண்டு இருக்கா, அங்கே போகலான்னு சொல்லிட்டு போவாங்க. பார்த்தா அந்த லாட்ஜ் ரூம் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் போட்டு கொடுத்ததா இருக்கும். இந்த அஜித்குமார், வில்லன் அஜித்குமார் போட்டதாக இருக்கும். இங்கே வேண்டாம், உன் அண்ணன் ஏதாவது ட்ரிக்கு பண்ணுவான், வா நம்ம இங்கேருந்து வெளியாயிடலான்னு ஒரு சிங்கோட வண்டியில், மார்வாடி சிங்கு மார்வாடி இல்லை சிங்கில் காரில் போயிட்டு அந்த இன்னொரு ரெசார்ட்டுக்கு போயிடுவாங்க. இவர் தேடிட்டு வந்துடுவாப்புல கோவாவுக்கு. வந்து மார்வாடி பார்த்தோன்னே அந்த ரிசார்ட்டை பார்த்தோன்னே, சார் என்ன நிற்கிறீங்க, வாங்க ரிசார்ட்டில் கொண்டு விட்றேன், பேச மாட்டார்ல, அழகாக போய் இந்த ரிசார்ட்டுக்கு போயிடுவாங்க. பார்த்தா எல்லோரும் பர்ச்சேஸுக்கு போயிருப்பாங்க. அஜித் ஏதோ ஒரு காரணத்துக்கு போயிருக்க மாட்டார். பார்த்தா இந்த அண்ணங்காரன் வந்து சிம்ரனுடைய ஃபோட்டோ அந்த நல்லா எடுத்து காட்சி அமைப்பு, ஒரு முதல் படம் மாதிரியே தெரியல. எஸ் ஏ சூர்யாவோட காட்சி அமைப்புகள், அந்த திரைக்கதை எப்படி அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கணும், இவங்களோட ஃபோட்டோ அது எப்படி இருக்கணும்னா அவள் ஃப்ரெண்டு இருக்கிறதுல அவன் 2 பேரும் சேர்ந்து எடுத்துகிட்ட ஃபோட்டோ இருக்கும்ல, அதில் கிட்ட போய் க்ளோஸில் போய் முத்தம் கொடுப்பாரு அந்த ஃபோட்டோவுக்கு, சிம்ரனோட ஃபோட்டோவுக்கு. அந்த கேமரா ஆங்கிளில் அந்த ஷேடோவில் அஜித் தெரிவார். பேச்சே விட மாட்டேன். அஜித்தை அடிச்சு பெரட்டி ரத்தமாக்கி சாக்கில் போட்டு கட்டி தேங்காய் தூக்கிட்டு போகிற லாரில் தூக்கி போட்டுருவாங்க. பயங்கர வில்லன்ட்டிக்காக இருக்கும் அது. அப்போ பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. வந்தோன்னே அவங்க பாயின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்தோடனே ஏதாவது பேச்சு கொடுக்கும், பேசாமே இருப்பார். இவர் பேச முடியாதில்ல, அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த வீட்டெல்லாம் தொடச்சி மேட்டு போட்டுருவார். அப்படி மேட்டு போட்டோன்னா இவர் முதல்ல சொல்லியிருப்பார், நம்ம குஷியாக இருந்தால் அப்படி பண்ணலாம், நான் இப்படி செய்வேன் அடிக்கடி, அப்படி தான் ஜாலியாக இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னோடனே சாப்பிட்லாம் அதுன்னு சொல்லுமா அப்படின்னு ஒரு மேட்ச் பண்ணலான்னு. இல்லை முதல்ல சாப்பாடு அப்புறம் தான் அப்படின்னு. இல்லை அப்படின்னு முதல்ல சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் நைட் எப்படி கொண்டாடுறோன்னு தெரியுமான்னு காதில் சொல்லும். வாய் அசைவுன்னா இந்த அளவுக்கு கெஸ் பண்ணிட முடியும், காதில் சொல்லணும்னா சுத்தமாக தெரியாது. வந்து லைட் அணைப்பாங்க. அதெல்லாம் எஸ் ஏ சூர்யாவுக்கு சொல்லவே வேண்டாம், கேமரா மேலே கீழே வச்சு விளையாடுறோம் தலைவர். கடைசியாக ஒரு லைட் அணைச்சோன்னே, நான் உன்ட்ட என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, நான் என்ன சொன்னேன் சொல்லுங்கன்னொன்னே தெரிஞ்சு போயிடும். சொல்லுங்க பார்த்தோன்னே அங்கனையா ரேப் மாதிரி இறங்கிடுவாப்புல. தள்ளி விட்டு ஓடியாந்து கால் தடிக்கி விடும். பார்த்தா மேட்டு கீழே ரத்தம் இருக்கும். தொட்டு பார்க்கும், பிளட்டு ஈரமாக இருக்கும். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் பயங்கர ரெகடாக இருக்கும் சீனு. அவர் அஜித் வந்துட்டு அப்படியே அந்த மூட்டையில் மூவ் ஆகி போய் முதைச்சி லாரி நிறுத்தி லாரி திருப்பி அழைச்சி வந்துடுவாங்க. அதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிடும் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நேவல் ஆஃபீஸர். ஃபோன் பண்ணோன்னே இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்குன்னு சத்தம் போட்டோன்னே அவர் துப்பாக்கியோடு வருவார், போட்டு ஜர்க்கின் மேலே கொண்டாந்து ஜர்க்கினை எடுத்து வந்து இது கொஞ்சம் அரைகுறை ட்ரெஸ்ஸாக இருக்கும் யாரே சிம்ரன். ஜர்க்கினை போட்டு உள்ளே போகிற அவரே அடிச்சு விடுவார், அடித்து பட்டேஞ்சுவார். பார்த்தா ஒரு வாட்ச்மேனை கொலை பண்ணி தொங்க விட்டுருப்பார். பயமாக இருக்கும் இந்த சீன்லாம். ஒரு கதவு திறந்தால் ஒரு வாட்ச்மேன் தொங்கும், ஏன்னா எல்லாருமே காலி பண்ணணுங்கிறது. அப்போ கடைசியாக கிட்ட வந்துடுவாப்புல. ஒரு ஸ்விம்மிங் பூல்கிட்ட சிம்ரன் தட்டி பார்க்கும், பிஸ்டல் இருக்கு, எடுத்துடும். எடுத்து சுட முடியல என்னால், நீ அவனை மாரியே இருக்க, நீ போயிட்டு இங்கே இருந்த அப்படிங்கும். அப்போ மீறுவாப்பில் ஒரு ஃபயரிங் அடிக்கும். 2வது ஃபயரிங் தண்ணியில் விடுவாப்புல. அஜித்தும் வந்துடுவாப்புல. வந்து ஒரு கை தொடும். பார்த்தா அஜித் வந்துடுவாப்புல. 2 பேர் இருப்பாங்க. 3வது அவங்க அண்ணங்காரன் அப்படி கிளம்புற மாதிரி வரும். 3வது ஃபயரிங் அஜித் பண்ணுவார். அதோடைய படம் முடிஞ்சிடும்.
இதுல சாங்லாம் எப்படி சார் தேவாவோட அடே அப்பா தேவா என்னம்மா இசை ஃபஸ்ட்டு படம் எல்லாருமே ராஜாவோட இசையை பத்தி நிறைய பேசுவாங்க. அதெல்லாம் இல்லை தேவா அடிச்சிக்க முடியாது. ஓ சோனா அந்த பாட்டில் ஒரு அருமையான பாட்டு. நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டிவை மேகம் மெத்தை கொண்டு வா, அது இடையில ஒரு இதெல்லாம் இன்று முதல் இரவு இன்று முதல் இரவு, அது மியூசிக்கெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அது எல்லா பாட்டுமே சொல்கிறேன், அது வேறு லெவல் மியூசிக்கு அருமையான மியூசிக். அந்த ஒரு வாட்டி வில்லன் வர்றதுக்குள்ளே உள்ள என்ட்ரி மியூசிக்கெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. ஓவரால் ஃபைன். ஒரு ரீஎன்ட்ரி கிட்டத்தட்ட 99 2009 இதில் ஒரு 27 வருஷம் கழித்து பார்க்குறேன் அந்த படத்தை. உண்மையிலே நல்லா இருந்தது. மெனக்கெட்ட தியேட்டரில் போய் பார்த்தேன். படத்துக்கு 10 தான் 10 ஃபுல் மார்க். அதெல்லாம் என்ன, அந்த காலத்தில் ஒரு டெக்னாலஜி கம்மியாக, முதல் படம், பெரிய ஆர்டிஸ்ட்டை நடிக்க வைக்கணும், ரொம்ப டேக் வாங்க முடியாது, சிம்ரன்ட்ட ரொம்ப டேக் வாங்க முடியாது. ஜோதிகாவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க, ஜோதிகா கொடுக்குற லைஃப் ஸ்டைலு அந்த படம் தான் கொடுத்துருக்கு. அந்த பாடி லாங்குவேஜ் பண்ணுறாங்கல்ல அப்படின்னு பண்ணுதில்ல, அதெல்லாம் அதான் கொடுத்துச்சு. நமக்கு மே மாதம் கோர்ட்டு லீவ் விட்டது போது ஃபுல்லாக சினிமாவிலே டைம் கொடுது, நல்லா ஜாலியாக. ஆமாங்க, வெறுப்புக்கு இப்போ வெயில பார்த்தீங்களா, வெளில முடியலை, போனமா 2 முறை உட்காந்தோமா. அது இந்த படத்தை கூட நான் மிஸ் பண்ணிட்டேன், அமர்க்கலாம். அது ஒரே ஒரு தேட்டரில் ஓடுது. நான் டிவியில் படம் பார்க்க மாட்டேன், அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். தியேட்டர் தான் அது, அதுக்கான இடம் அது, அதுக்கான இடம் அது, அதுதான் அங்கே தான் போய் பார்க்கணும். அதை ஃபுல்லாக பெரிய ஸ்க்ரீனில் எடுத்து பார்த்தா மைண்டில் நிற்கும். தொடர்ந்து மற்றும் ஒரு படத்தோடு பேசுகிறேன். நன்றி. நன்றி சார்.